ஒருத்தவங்க அவங்கள ரொம்ப கிளீனா வச்சுக்கிட்டாலோ இல்ல அவங்க இருக்கக்கூடிய இடத்த கிளீனா வச்சுக்கிட்டாலோ அவங்க லைஃப்ல அவங்க பெர்ஃபெக்ட்டா லைன் போட்டு அவங்க வாக் பண்றாங்க, அதாவது டெய்லி லைஃபை வந்து மூவ் பண்றாங்க அப்படின்னா சனி பெயர்ச்சி நம்மள ஒன்றும் பண்ணாதா? ஆமா. முதல் விஷயம் என்னன்னா, உங்க வீட்லயோ, உங்க ஆஃபீஸ்லயோ, உங்கள சுத்தி இருக்க இடத்துலயோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் அன்வான்டடா இருந்தா எடுத்து போடுங்க. உங்களுக்கு தெரியும். அது மேபி ஒரு பென்னா இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பேப்பரா இருந்தாலும் சரி, இல்ல ஏதோ ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு இது தேவையே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல கண்டிப்பா இருக்கும். நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல சர்ச் பண்ணி பாருங்க. மூலைக்கு மூலை வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மூளையே சனி பகவான் தான். எல்லாத்தோட மூளையுமே சனி பகவான் தான். அந்த மூளையில தான் நீங்க என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அங்க போய் பஞ்ச் பண்ணி வச்சிருப்பீங்க. டம்ப் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போ அத மொத்தமா எடுக்க முடியலனாலும், டெய்லி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா எடுங்க. எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தீங்கனாலுமே என்ன பண்ணணும்னா, அந்த கிளீன்னஸ் வந்துமே அவரு என்னன்னா, அது சனி பகவான் தான். நீங்க சொன்ன மாரி கிளீன்னஸ் வந்து சனி பகவான் தான். அட்டாக் பண்ண மாட்டாரு. ஏன்னா, நீ தான் சுத்தமா இருக்க ஆரம்பிச்சிட்டியே. இதுவுமே எங்க வந்து கனெக்ட் ஆகும்னா, ஹெல்த்ல கனெக்ட் ஆகும். நம்ம வீடு சுத்தமா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, மந்த்லி ஒன்ஸ், 2 மந்த் ஒன்ஸ் வந்து இந்த ஃபீவர் வரும் சில பேத்துக்கு. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும். சில பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து ஹெட்டேக்லாம் அட்டாக் ஆகும். நீங்க ஈஸியா வந்து வீட வாரத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ணி பாருங்களேன். ஃபுல்லா அந்த அன்வான்டட் பீசஸ்லாம் எடுத்து வெளிய போட்டீங்கன்னா, சனி பகவான் வந்து எதுவுமே பண்ண மாட்டாரு.